சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லன்ச் மெனுங்க மிளகு குழம்புங்க. இந்த மழை பெஞ்சி களி பிடிச்சிக்கிட்டு ஒரே வறட்டு இருமல் இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் காரசாரமாக நம்ம ட்ரெடிஷ்னல் குழம்பு மிளகு குழம்புங்க அதுதான் இன்றைக்கி செய்யலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ அளவு வரைக்கும் நான் என்கிட்ட இது ஒரு பேக்கெட் இருந்தது. 1/4 கிலோ அளவு கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம், 2 முழு பூண்டை உரித்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பூண்டு சட்னி அரைச்சது இருந்ததுங்க கொஞ்சோண்டு, அதை இந்த குழம்போடு சேர்த்து ஆட் பண்ணிடலான்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் அதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகு குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மிளகு தானே. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகங்க. இதை கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் படப்படன்னு ஜீரகமும் சரி மிளகும் சரி கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சு இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 கப்பு அளவு தேங்காயை அரைச்சி குழம்புல கடைசியாக சேர்க்க வேண்டியதாங்க. இப்போ தாளிக்கிற எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், 1 டீஸ்பூன் வெந்தயம், நம்ம தாளிக்கிற குழம்பு வடகம் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு உருண்டை சின்னது அப்படியே உடச்சி வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாம் தாளிச்சிட்டு 1 by 1 எப்படி செய்யறதுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு அகலமான சட்டியில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்டுருக்குங்க. இப்போ எல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டி கடைசியாக மிளகு குழம்பு சாதத்தோடு சேர்த்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்க, நான் எடுத்து காமிச்சேன் அந்த மிளகு ஜீரகத்தை ட்ரை ரோஸ்டாங்க வறுத்துட்ருக்கேன். வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இதையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க தேங்காயோடு சேர்த்து. இப்போ பாருங்கங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போடுவோம். அது கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும், ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, அப்புறம் ஒரு கசப்பு ஏறி போயிடுங்க வெந்தயத்தில். ஓகே, நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா டக்குன்னு சீக்கிரம் வெந்துடுங்க. அடுத்தது இந்த உதுத்து வச்சுருக்கிற இந்த தாளிக்கிற வடகம் இதையும் இதோட சேர்த்து இந்த வெந்தயமும் இந்த தாளிக்கிற வடகமும் ஓரளவு நல்லா பொரிஞ்சால் போதுங்க. அவ்வளோதான், மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இதையும் இதோட சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமாக வருங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கோங்க. இது பாட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காய பூண்டெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. இதுக்குள்ளே இந்த மிளகு வறுத்து ஆற வச்சுருக்கோம் பாருங்கள். இதை கொஞ்சம் 1/4 கப்பு தேங்காயோடு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. பாருங்கங்க, இந்த வெங்காய பூண்டெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ரொம்ப போட்டெல்லாம் வதக்காதீங்க. இந்த வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததும் இந்த பூண்டும் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதோட சேருங்க. சேர்த்து இது கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு இதை கொஞ்சம் வதக்குவோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மிளகு ஜீரகத்தோட தேங்காயை வச்சு அரைச்சதை வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டையும் வதக்குவோம். இதோடு வதக்கும்போது நான் வச்சுருக்கிறேன் கார சட்னி. நீங்கள் இதை போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது நீங்கள் தக்காளி சட்னி, கார சட்னி, இந்த மாதிரி பச்சையாக அரைச்ச பூண்டு சட்னிலாம் கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி குழம்போடையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து தான் இந்த மிளகு குழம்பு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்கிட்ட இருந்ததுனால நான் இதை சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி இதை சேர்க்கும்போது நம்ம குழம்பு தூள் சேர்க்குறத குறைச்சி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க,
ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வதக்கினேன். அடுத்ததாக இந்த தேங்காயோட மிளகு ஜீரகம் அந்த பேஸ்ட்டை சேர்த்து வதக்கும்போதே அந்த சட்னி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு நான் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதோடய சேர்த்து நல்லா இப்போ வதக்கிட்டு இருக்கேங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், இப்போ விட்டா இங்கே பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. புளித்தண்ணி வந்து 1 டம்ளர் ஆர் 1 கப்புங்க. ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் டைல்யூட்டாக இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி 1 டம்ளர் புளித்தண்ணியை இதோட ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூடவே கரைச்சிக்கோங்க. குழம்பெல்லாம் கூட்டி பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த புளிப்பு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா புளித்தண்ணி இன்னும் ஒரு 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஓகே, ஏன்னா நம்ம புளித்தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி கழுவின தண்ணி அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து அதுவும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணும்பொழுது நீங்கள் புளித்தண்ணியும் ரொம்ப ஓவராக ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் குழம்பு வந்து ரசம் மாதிரி ஆகிடுங்க. அந்த டைல்யூட்டாக இருக்கிற அந்த குழம்பு கொதிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும். குழம்பு கொதித்து சுண்டி வர்றதுக்குள்ளே கத்திரிக்காயெல்லாம் கரைஞ்சி காணாமல் போயிடுங்க. அதனால் தண்ணி ஊற்றுறதையும் சரி புளித்தண்ணி ஆட் பண்ணுறதையும் சரி பார்த்து நிதானமாக இந்த குழம்புக்கு தகுந்த அளவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்டுக்காக 1 கப்புன்னு நான் சொல்கிறேன். புளித்தண்ணியே அளவை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கங்க, குழம்புல எல்லாம் சேர்த்துட்டாங்க. நான் வந்து குழம்பு தூளுங்க, சாம்பார் தூள்னு சொல்லலாம், குழம்பு தூள்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் அதுக்கு என்ன பேரோ அந்த குழம்பு தூளை ஒரு 2 டீஸ்பூன் இதோட சேர்த்துருக்கேங்க. உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் அப்படியே கீனி இதோட கொதிக்க விட்டுருங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அண்ட் மோரோவர் கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம், பொடிச்ச வெல்லம் சேருங்க. அப்போ தான் இந்த குழம்பு எல்லாம் ஃபைனலாக கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்குங்க. வெல்லம் சேர்க்கறது வந்து தித்திப்பாக சேர்க்கறது இல்லை, புளிப்பு, உரப்பு, உப்பு, தித்திப்புன்னு எல்லா காம்பினேஷனும் கலந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தான் வெல்லம் சேர்க்குறது. வெல்லம் ஆப்ஷனல் தான். எங்களுக்கு வெல்லம் சேர்த்தா பிடிக்காதுன்னா விட்டுடுங்க. வெல்லத்தை விட்டுட்டு மற்ற எல்லாம் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நான் எப்படி தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தரவாக வாட்ச் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கங்க. அசத்தலாக இருக்குங்க குழம்பு. சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், நமக்கு விருப்பமான எந்த டிஃபனோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். உப்மா, பொங்கல், ரவா கிச்சடின்னு டிஃபனோடையும் இதை சட்னி மாதிரி தொட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல தொண்டை சளி, வறட்டு, இருமல், ஒரு மாதிரி சளி கோத்துக்கிட்டு தலை பாரமாக இருக்கிறது, அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாதிரி ஒரு குழம்ப வச்சு நல்லா சூடாக சாதத்தில் போட்டு 1 ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்கங்க. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி இந்த ஒரு மாதிரி மூக்கு அடைச்சிக்கிட்டு கொணன்னு பேசுகிறது, தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கிறது, இருமல், இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. இந்த குழம்ப நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். வெளியிலே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம். மறுநாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையோ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை மட்டும் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்கங்க. கண்டிப்பாக சூப்பராக நல்ல ஒரு மெடிக்கேட்டான ட்ரெடிஷ்னல் குழம்புங்க இது. அடிக்கடி நாங்கள் இதெல்லாம் நிறைய தடவை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதுவும் இந்த மாதிரி மழை காலத்தில், பனி காலத்துலலாம் இந்த மாதிரி குழம்பு நல்லா ஒரு டப்பா நிறையா வச்சு உள்ளே வச்சுட்டு அப்பப்போ எப்போ தேவையோ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோங்க. உண்மையிலேங்க அன்பிலீவபிள் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் உள்ள மிளகு குழம்பு. நான் ஃபைனலாக கொதிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக குழம்பு நல்லா கொதித்து சுண்டி
அப்படியே எவ்வளோ எண்ணெய் மிதந்துக்கிட்டு பிரமாதமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க மிளகு குழம்பு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்குது. இதே மெத்தடில் இதே இன்க்ரீடியன்ஸை ஒரு அளவு கூட முன்ன பின்ன கூட்டி குறைக்காமல் இதே அளவுலேயே செஞ்சு பாருங்கள். டாப்பாக வருங்க குழம்பு. கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோக்காக சொல்லலை, ரியலி சூப்பராக நல்லா வருங்க. ஓகே, இப்போ இந்த குழம்பை நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு காட்டுறேங்க. நான் என்னங்க நல்லா சூடாக சாதத்தில் அப்பா பிசையவே முடியலைங்க. சும்மா பிரமாதமாக வாய் ஊறுதுங்க பிசையும் போதே, அவ்வளோ டாப்பாக. ஆஹாஹாஹா. பா அன்பிலீவபிள் டேஸ்ட்டுங்க. நல்லா இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நம்மளோட வாய்க்கு அவ்வளோ உணக்கையாக இருக்குங்க. நல்லா என்னங்க நல்லா அருமையான ட்ரெடிஷ்னலான சூப்பரான லன்ச்சு மெனுங்க. இதை விட என்னங்க வேணும் சூப்பராக? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி மிளகு குழம்புல நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மீன் சேர்த்துக்கலாம், சிக்கனும் சேர்த்துக்கலாம், எறா சேர்த்துக்கலாம், கருவாடு. இது 4ல் எது வேணாலும் நீங்கள் இதோட சேர்த்து இதே மெத்தடு கத்திரிக்காயோட எறா, கத்திரிக்காயோட சிக்கன், கத்திரிக்காயோட ஃபிஷ்ஷு எது வேணாலும் நீங்கள் சேர்த்து வச்சு இதே ஸ்டைலில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கங்க. சும்மா தட்டு தட்டாக சோறு இறங்கும் சூப்பராக. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்கங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என் சேனல் நல்லா க்ரோத் ஆகும். உங்களுடைய ஆதரவு என்னுடைய மகிழ்ச்சி, வளர்ச்சிங்க. வாழ்த்துக்களுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த இது போல் ஒரு ட்ரெடிஷ்னலான லன்ச் மெனுவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Emmy. See you next. Bye-bye.